வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிக் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவல், பேரிச்சம்பழம், நட்ஸ் வச்சு பேக்கரியில் வாங்குகிற பர்ஃபி டேஸ்ட்டுக்கு இந்த பர்ஃபியை எப்படி நம்ம டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பர்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்துடலாம். வெல்லம் 1 கப் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை 100 கிராம், வேர்க்கடலை 100 கிராம், முந்திரி 30 கிராம், பேரிச்சம்பழம் 1 கப் எடுத்துக்கோங்க. 30 கிராம் பாதாம், சிகப்பவல் 100 கிராம். ஒரு பேனில் நம்ம ஃபஸ்ட்டு அவலை வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது எல்லா பொருட்களையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அவலை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுப்பட்டுடுச்சு, நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நான் முழு பொட்டுக்கடலையே சேர்த்துருக்கேன். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், இருந்தாலும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையோட தோலை நீக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலையோட தோல் இந்த பேனில் ஒட்டிருக்கு. அதை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாதாமையும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாதாமும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். கொட்டையை நீக்கிட்டு நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து வறுக்கிறதுனால இந்த பேரிச்சம்பழத்தோட வாசனை நல்லா கமகமன்னு இருக்குது. இது கூட கொஞ்சமாக நம்ம உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இவ்வளோ தான் நம்ம குவான்டிட்டி சேர்க்கணுன்னு இல்லை. உங்களோட விருப்பம், நீங்கள் எவ்வளோ சேர்க்க விருப்பப்படுறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெல்லத்தோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். வறுப்பட்டுடுச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்குங்க. பேரிச்சம்பழம் நீங்கள் சேர்க்கலன்னா இது கூட நீங்கள் கூடுதலான வெல்லத்தை நீங்கள் சேர்த்துக்குங்க. வெல்லம் கரையிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. வெல்லம் கரைஞ்சவொடனே இதை ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்குங்க. திரும்பவும் அதே பேனில் நம்ம இந்த வெல்லைப்பாகை சேர்த்துக்கலாம். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. இது கடைசியாக நம்ம பர்ஃபியில் சேர்க்க போகிறோம். இது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா எள்ளும் நல்லா பொரியணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காவை நான் சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இந்த வெல்லப்பாகை நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அவல், வேர்க்கடலை, பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும்.
நல்லா கெட்டியாயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட நம்ம 2 ஸ்பூன் பைண்டிங்காக பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்க முந்திரி பாதாமை மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக 3 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கேக் பேன் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நெய்யை தடவி விட்டுக்குங்க. உங்ககிட்ட கேக் பேன் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட இந்த மாதிரி நெய்யை தடவிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பர்ஃபியை இந்த மாதிரி சூடாகிறதுக்கு முன்னாடி கேக் பேன்லேயோ பிளேட்லேயோ மாற்றிக்குங்க. இதை இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்குங்க. இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க வெள்ளை எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக நெய்யை தடவி விட்டுக்கலாம். இது 2 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 மணி நேரம் வச்சிங்கன்னா சீக்கிரம் செட் ஆயிரும். 2 மணி நேரம் இந்த பர்ஃபியை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுனால இதை கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதுக்கு மேலே நம்ம கத்தியை வச்சு திரும்பவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களில் இருக்கதையும் எடுத்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த பர்ஃபியை எடுக்கலாம். கையை வச்சு திரும்பவும் நம்ம லெவல் பண்ணி விட்டுக்கலாம். பால் மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். பேக்கரியில் இருக்கிற அதே ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான டேஸ்டான பர்ஃபியை செஞ்சு பாருங்கள். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ.